பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 கொரிந்தியர் 1:24. யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:24. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவருடைய சீசர்களையும் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவிட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தவன் தான் சவுல் என்ற பவுல். மேலும் ஸ்தேவானை கொலை செய்ய சம்மதித்து கொன்றவன் தான் இந்த பவுல் தான் மரித்தவனை உயிரோடு எழுப்பினான். தன்னுடைய ஆடைகளை கழற்றி நோயுற்றவர்கள் மேல் போட்டபோது அவர்கள் சுகம் பெற்றார்கள். விஷப்பூச்சிகள் கடித்தும் அவனுக்கு சேதமில்லை. சிறைச்சாலை கதவுகளும் தானாகவே அவனுக்கு திறவுண்டன. அவனை கொலை செய்ய தேடினவர்களுக்கு மத்தியில் அவர்களை கடந்து போனான். இந்த பலனும் ஞானமும் பவுலுக்கு எப்படி வந்தது? சவுல் என்றவனை அப்போஸ்தலன் ஆகும்படி பவுலாக அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் தேவ பலனும் தேவ ஞானமும் உண்டாயிற்று. ஆசாரிய ஊழியத்துக்காக ஆரோன் கர்த்தரால் அழைக்கப்பட்டார். எனவே அவருக்கு தேவ பலனும் தேவ ஞானமும் இருந்தது. தாவீதை தன்னுடைய ஜனத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். எனவே அவருக்கு தேவ பலனும் தேவ ஞானமாய் இருந்தார் கர்த்தர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காகவும் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவும் கர்த்தரால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். நம்மை அழைத்த கர்த்தர் நம்மோடு ஐக்கியமாய் இருப்பதால் தான் நமக்கு அவருடைய அன்பையும் கிருபையின் வரங்களையும் பலனையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். எனவே பவுல் சொல்லியபடி கர்த்தரால் அழைக்கப்பட்ட நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். ஆதலால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் என்ற விசுவாசத்தில் உறுதியாய் எல்லா காரியங்களையும் ஜெபித்து தேவ பலத்தோடு தேவ ஞானத்தோடு செய்து எதிலும் எல்லாவற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று பவுல் சொல்லியபடி உம்மால் அழைக்கப்பட்ட எங்களுக்கு நீரே தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளிலும் எதிர்நோக்கி இருக்கிற காரியங்களிலும் எங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற மனுஷர்கள் மற்றும் அந்தகார கிரியைகளின் தடைகளையும் கட்டுக்களையும் உம்முடைய பலத்தாலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த ஞானத்தினாலும் இவைகளை மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே எங்களுக்கு இந்த நாளில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.